ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி வந்து சன்னா கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுருக்கேன் சுண்டல் செய்யலான்ட்டு. இது வந்து அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு இப்போது 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து காஃபிக்கு பால் வச்சுருக்கேன். சிறுதியில் பால் காஞ்சிட்டு இருக்கு. இது வேகட்டும். அதுக்குள்ளே சுண்டலுக்கு தேவையான பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடுகு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா பச்சை மிளகா அதிகமாக சேர்த்துக்கோங்க. நானும் அதிகமாக சேர்த்துட்டு இருக்கேன். 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து தேங்காவை எப்போதும் உடச்சி திருவி இப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணி வச்சுடுவேன். சுட சுட ஆவி பறக்க சுண்டல் வெந்துடுச்சு நல்லா. இப்போ வடிகட்டி நம்ம சுண்டலை தாளிச்சிட வேண்டியது தான். இப்போ வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கேஸ் பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதோ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காயிட்டோம். எண்ணெய் இப்போ காஞ்சிச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து பொரிஞ்சதும் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, ஆகிட்டு இருக்குது, காஞ்சி போயிருக்கு. அதனால நான் கருவேப்பிலை சேர்த்துக்கல. பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்கிறேன் சுண்டலை சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி விட்டுட்டு திருவி வச்சுருக்க தேங்காய் 1 கப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சுண்டலை வேக வைக்க உப்பு போட்டிருந்தேன், அதோடு விட்டுட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா போட்டு பார்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டு எடுங்க. நல்லா கலரி எடுத்துகிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. டேஸ்ட்டு சுவையாக இருக்கும். போட்டு கலரி விட்டு எடுத்தால் சூப்பரான டேஸ்டான சுண்டல் ரெடி. இப்போ வந்து சூப்பரான டேஸ்டான சன்னா சுண்டல் ரெடி. சுட சுட சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சூப்பரான டேஸ்டான சன்னா சுண்டல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் ஆல்வேஸ். தேங்க்யூ ஆல்.